ஒரு ரீடிங் லெவல் கிட்ஸுக்கு வந்து ஒரு குயிக் டிப்ஸ் தர போறோம். ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது ரீடிங் லெவலை, என்ன மாதிரி புக்ஸ் வந்து படிக்கிறது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு குயிக் டிப்ஸ் தர போறேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி புக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 2.5 இயர்ஸ்லேயே வந்து குட்டி குட்டியாக வேர்ட்ஸ் எல்லாம் காமிச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்ததுல வந்து இந்த டாக்டர் சீசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், இந்த மாதிரி புக் வந்து இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புக்கு இந்த இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பிக்சர்ஸோட அவங்களுக்கு இருக்கனால அவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க நம்மளை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவல் புக் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கைடட் ரீடிங் லெவல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருந்துச்சு. ஸோ அந்த புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்த மாட்டேன் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிக் டாக்னா என்ன, அதோட ஆப்போசிட் வந்து லிட்டில் டாக். ஸோ அந்த பிக்சர்ஸோட இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிக்சர்ஸ் பார்க்கவும் செய்வாங்க, அதோட சேர்ந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்களால வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இதுதான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த புக்கு. 2 வீக்ஸுக்கு படித்து முடிச்சிட்டோம். இப்போ போய் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் டிப் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டோம்.